Hi friends, இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில வந்து ரவை மதியம் லஞ்ச் ஸ்கூலுக்கு லஞ்ச் என்னன்னு சொன்னானா சோறு ரசம் வைக்கலான்னு ரசம் இருக்கு அப்படியே குழம்பு வைக்கலான்னு நினைச்சேன். மீன் குழம்பு எனக்கு சாப்பிடுவேன் போல ஆசையாயிரு. மீன் சாப்பிடுவேன் போல மீன் குழம்பு சாப்பிடுவேன் போல இருக்கு. மீன் அதுலேருந்து எடுத்து சாப்பிட மாட்டோம். மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கா எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் ரசம் அப்படியே இருக்கு. நேற்று வச்ச ரசம் அப்படியே இருக்கு. இங்கே ஒருத்தவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் மீன் குழம்பு பிடிச்சாது. குழம்பு ஊற்றுவோ இல்லை வீத்துவோ மீன் பிடிச்சாது. சும்மாலும் சிக்கன் தான் பிடிச்சோம். எதுக்குன்னு எனக்கு தெரியாது. மீன் வச்சா அப்படியே தான் எங்கள் வீட்டில் அப்படியே கிடக்கும். தூர தான் போடணும். மீன் குழம்போ எதோ வச்சாலும் மீன் எல்லாம் தூர தான் போடணும். பொரிச்சா கொஞ்சம் சாப்பிடுவோம், இல்லாது அதுவும் சாப்பிட மாட்டோம். அப்படிப்பட்டவங்க காய்கறி காய்கறியும் சாப்பிட மாட்டோம். மிதுன் மட்டும்தான் காய்கறி சாப்பிடுவோம். அதுவும் நான் பேஞ்சு திட்டு தான் காய்கறி அவன் சாப்பிடுவோம். இல்லாது சிக்கனு மட்டனும் சாப்பிடவே மாட்டோம் அவ்வளோ வாட்டி. அது வச்சாலும் நான் தான் தின்னணும். சிக்கன் மட்டும் அந்த நாத்த சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதுக்கு தான் சிக்கன் 20 நாளும் நீங்கள் சிக்கன் தான் வைக்கிறோம். அதான் சிக்கன் வைக்கிறோம். சிக்கன் காய்கறி தின்னல பல வகை வாங்கப்பட்டு அதை நான் தான் தின்னணும். அதுக்கு பிறகு மீன் இது பண்ணாலும் நான் தான் இது பண்ணுவேன். இல்லை அடுத்த வீட்டில் கொடுப்பேன். அப்படிப்பட்டு நான் இது பண்ணுது இருக்கேன். வீட்டில் சும்மாலும் சிக்கன் தான் சாப்பிடுறது. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு எவ்வளோ நாளாகிடுச்சு அப்படின்னு நினச்சி மீன் நேரத்துக்கு எங்கள் அம்மா வந்து மீன் வாங்கி தந்தாங்க. அப்போ ஓசி மீன் தான் வந்துருக்கு பாருங்க. நான் மீன் வாங்க மாட்டேன். ஓசி மீன் அது பாருங்க. சாளை மீன் நேற்று வாங்கி கொடுத்துட்ருக்கு. சாளை இப்போ தான் புத்தியெல்லாம் வந்துருக்கு. மாங்காய் வாங்கி கொடுத்துட்ருக்கு. அப்போ நான் நினச்சேன் இதை வச்சு ஒரு குழம்பு வச்சான்னு சொன்னா செம்ம டேஸ்டில் இருக்கும். அதனால அப்படியே வந்து இது பண்ணி வச்சுட்டு யோசித்துண்டு சரி குழம்பு வச்சலான்னு சொல்லி தேங்காயை உடைச்சதான் உண்டு. தேங்காய் வந்து இது பேடு அண்ணங்க அப்படிதான். தேங்காய் வந்து பேடு தான். என்ன இது நடக்க போகிறோம். ஒருத்தவங்க வந்து அத்தை மாதிரி ஒருத்தவங்க வந்து கொடுமை விடுத்தாங்க. அந்த கொடுமை தான் தாங்க முடியலன்னு சொல்லி இங்கே வந்தான்னு சொன்னானா வீடியோவில் நான் இழியப்பட்டி மனசு தேத்தனலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து கொடுமை வந்து அத்தை மாதிரி ஒரு கொடுமை காரியம் வந்துருக்கு. அவங்களுக்கு எல்லா விவரம் சொல்லியாச்சு. சொன்னால் புரியலையோ. சரி இப்போ வந்து மீன் குழம்பு வச்சலாம். மீனை வந்து பொரிச்சிட்டு காலையில் வந்து மீன் பொரிச்சிட்டு கேரட்டு பீன்ஸ் கூட்டு வச்சுட்டு அதுவும் எப்படி வச்சோணும் முட்டை போட்டு தான் வச்சோணும். அடுத்து கேரட் பீன்ஸ் கூட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு முட்டையும் பொரிச்சு கொடுக்க வேண்டியதுதான் ஸ்கூலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே இதெல்லாம் பேசின மாதிரி வீடியோக்குள்ளே கூடுதேன்னு சொல்லிட்டு கேட்குதோம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ வந்து பீன்ஸ் கேரட் எல்லாம் வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கும் அப்படியே வெட்டி பொரிச்சு வச்சிருக்கு. நேற்று வச்ச ரசமும் அப்படியே இருக்கு. மீதி ரசமும் இப்போ வந்து கூட்டு வைக்கலாம். வாங்க. கூட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து இது தட்ட வேண்டியதான். தட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைக்க வேண்டியதான். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்க வேண்டியதான். மீனை வெட்டுட்டு இருக்கேன். மீன் வெட்டுன்னு இருக்கும்போது சொல்றேன் மீன் யார் தின்னுவோம். நீங்கள் வெட்டுன்னு இருக்கோம் இப்படி சொல்லி மீன் தின்னாதானே சத்து வரும். சொன்னால் கேட்க மாட்டோம். வெறும் நாத்த சிக்கனை மட்டும்தான் இது பண்ணும். அதுக்குன்னு பிள்ளை வந்து வெறுஞ்சோறு கொடுத்தே வளர்த்தணும். அந்த கமாண்ட் வந்துச்சுல அதை போட்டு விடுதேன். சில கமாண்டெல்லாம் அவங்களே அழிச்சிட்டாங்க. அவங்களே புரிஞ்சு கொண்டு அழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த கமாண்ட் இதை போட்டு விடுதேன். எதுக்கு இவங்களுக்கு வந்து இப்படி கடுப்பாகுதான்னு தெரில. எங்கள் வீட்டில் வாங்க உங்கள் குழந்தையோட விடுங்க. நாங்கள் வந்து செமையாக சூப்பராக சாப்பாடு கொடுப்போம். அன்பு காட்டுவோம்.
வேச மாட்டி பழக மாட்டோம், வேச இதோட பழக மாட்டோம் யாரையுமே, யாருக்கும். நான் சொன்ன மாதிரியே யூடியூப்பில் வந்து எது இது பண்ணாலும் நான் யூடியூப்பில் வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்வேன். யூடியூப்பில் இல்லை, வெளியில் ஹெல்ப் பண்ண வீடியோஸ் போட தான் செய்வேன். யாரை நான் அனாவசியம் மாட்டி யார் இதையும் காசு இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் அனாவசியமாக தின்னவும் மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் கேட்டதா. அதை மாதிரி சொன்னீங்களே துணி 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 இது ஒன்று, இது ஒரு மெசேஜ் வந்துருக்கு. துணி என்ன சும்மாவா தரேன்? நீ கடையில் போனால் உனக்கு துணிக்காரன் உனக்கு வந்து சும்மா தருவானா? சும்மா தருவானா உனக்கு துணிக்காரன்? சும்மாவா துணி கடைக்காரன் தந்தேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு துணி எடுக்கக்கூடாதா? நல்லதா சாப்பிடக்கூடாதா? எல்லாம் ஒன்றுட்ட கணக்கு தந்துன்னு தான் சாப்பிடணுமா? இல்லை ஒன்றை வந்து பணம் கேட்டேனா? என்ன மோனுக்கு துணி எடுக்க பணம் இல்லை, சாப்பிட வழியில்லைன்னு ஒன்றுட்ட பணம் கேட்டேனா? நீ இப்படியெல்லாம் பேசுதே, அதுக்கு தான் நான் பதில் கேட்குதேன். நீ சொல்லு, நான் உன்ட்ட கேட்டேனா? வேற மாதிரி கேட்க வேண்டியதெல்லாம் வரும், கேட்குதா? நான் எல்லாத்துக்கும் வீடியோ நான் எடுத்து தான் வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். எதுவுமே போடக்கூடாதுன்னு சொன்னனால நான் போடாமல் இருக்கேன். அவங்க சொன்ன நான் போட்டி விட்டுருவேன். ஓகேவா? பதிலுக்கு இப்போ நீ அந்த துணி எடுக்கிறது, இது பண்ணது, சிக்கன் சாப்பிடுறது, விதவிதமாக சாப்பிடுறது, மேக்கப் பண்ணுறது, என்ன மேக்கப் பண்ணு பார்த்தேன்? என் டைரிக்கு நான் மேக்கப் பண்ணுவேன், சாப்பிடுவோம், அப்படி இது பண்ணுவோம். உங்கள்கிட்ட கேட்டுட்டியா சாப்பிடுவோம்? உன்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணுமா? சிக்கன் கொடுக்கணுமா? உன்னை பிள்ளையே இங்கே அனுப்பிடு, நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து நீட்டாக அனுப்புதோம். வக்கில்லைண்ணா என்னத்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியல. துணி வந்து சும்மாவா தந்த, காரு வந்து சும்மாவா தருவேன் அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ். என்ன விருப்பம்? நான் கார் வாங்குவேன், ஸ்கூட்டி எடுப்பேன், பைக் எடுப்பேன், இறைச்சி சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். ஏன் விருப்பம் தான். உன்கிட்ட கேட்டுட்டு இல்லையே, உன்கிட்ட கேட்கணுமா? உனக்கு வந்து எல்லா ஒன்றும் சும்மா தருவானுவளோ? உனக்கும் எல்லா ஒன்றும் சும்மா தருவானா? சும்மா தருவான்னா சொல்லு. ஈஸி வேல சும்மா உனக்கு உன மாமனா மச்சான இருக்காவோ போல, அதுல இல்லை இப்படி கேட்குற. ஈஸி வேல சும்மாவா தந்தா? நீ சும்மா தான் ஒவ்வொரு துணி கடையில் வாங்கிட்டு வருவியோ துணி? முட்டை போட்டு கூட்டு வச்சாச்சு. மீன் பொறிஞ்சின்றைக்கு ஆழ்வல் மேலே தெரிச்சுது கிடந்தி. இப்போ வந்து எல்லாம் வேலையை முடிஞ்சாச்சு. இப்போ லஞ்ச் வச்சலாம். சோறு பொங்கியாச்சு சோறு. அடுத்து வந்து பீட்ரூட் கேரட் பீன்ஸ் கூட்டு வச்சாச்சு. மீன் பொரிச்சு வச்சிருக்கி. நேற்று உள்ள ரசம், உருளைக்கிழங்கு, இவ்வளோதான் இன்னைக்கு அவங்களுக்கு லஞ்ச். கேரட் பீன்ஸ் கூட்டு தான் வச்சுதேன். பீன்ஸ் கூட்டு, கேரட் பீன்ஸ் கூட்டு வச்சுதேன். அப்போ மீனை தின்னுவே, மீன் சாப்பிடுவே நீ. இப்போ வந்து மீன் 3 துண்டு மீன் வச்சுட்டு உருளைக்கிழங்கும். இவனுக்கு காய்கறி கூட்டு வச்சோம். கூட்டை வந்து இதில் வச்சு கொடுத்துடலாம். இதில் மீன் வைக்கலாம், மீனும் உருளைக்கிழங்கும். டிஃபன் பாக்ஸே போட்டு கொடுத்துட வேண்டியதான். 2 பேருக்கும் காலையில் உள்ள சாப்பாடு கொடுத்துட்டு 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான். டக்குன்னு 2 பேரையும் ஸ்கூல் விட்டாச்சு. இனியும் நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து மதியம் வந்து இவ்வளோ தான் சாப்பாடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.